இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்மை ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, by the cast of the unclean spirit, Father, mighty name of Jesus, we pray, amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தியானிக்க கடவுள் அழைக்கின்றார். இது நம்ம பல பேர் ஒரு 90% மேலேயே நம்ம பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம அனுபவிச்சிருக்கின்றோம். ஆண்டவர் வந்து இது இன்னும் ஆழத்துல சிந்திக்க அழைக்கின்றார். மார்க் நற்செய்தி 13வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுல கடவுள் பேசுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சோதனைகள், சில பிரச்சனைகள் கிறிஸ்துவராக இருக்கும்போது நமக்கு பலவிதமான சோதனைகள் நமக்கு இருக்கும். வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 13:11. அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும்போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ நமக்கு எதிராக பல விஷயங்கள் நமக்கு நடக்கலாம், பல சோதனைகள் வரலாம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு எதிராக வர சோதனையை பற்றி பேசியிருக்கோம், போட்டிருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் வந்து இன்னும் ஆழத்தில் புரிந்து கொள்ள, இந்த சோதனைகள் வரும்போது நம்மளோட ஒரு கண்ணோட்டம் என்ன? உங்க சர்ச்சில் உங்களை வந்து தப்பா பேசுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். உங்க சர்ச்சில் உங்களை பத்தி தவறா பேசுறாங்க, உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க குடும்பத்திலேயாக இருக்கலாம், உங்க சமூகத்தில் வந்து நீங்க வேலை செய்யற இடத்துலயாக இருக்கலாம், உங்களை தவறா இந்த மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த எண்ணத்திற்கு நீங்க வந்து போவீங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் புரிந்து கொள்ள யோசிக்க அழைக்கிறார். ஸோ அதில் நம்ம என்ன எண்ணத்திற்கு போவோம்? நம்ம வந்து சோகமாயிடுவோம், துக்கத்திற்கு போவோம். துக்கத்துக்கு போயிட்டு நம்ம என்ன சிந்திப்போம்னா, ஐயோ நான் பாவம், நான் பாவம், எனக்கு எதிராக எல்லாரும் இந்த மாதிரி செய்யறாங்க, எனக்கு எதிராக இந்த மாதிரி வந்து செயல்படுறாங்க அப்படின்னு நமக்குள்ள வந்து பல சிந்தனைகள் வரும். நம்மளே பார்த்து நம்மளே வந்து பரிதாபப்படுவோம். இந்த பரிதாபப்படாத நபர்கள் நான் வந்து கொஞ்சம் நபர்கள் நான் பார்த்ததில்லைன்னு கூட சொல்லலாம். நம்ம பரிதாபப்படுறது, நம்மளை பற்றி நினைச்சு பரிதாபப்படாத நபர்கள் ரொம்ப கம்மி, சரிங்களா? ஆனா இந்த பரிதாபப்படுவது அப்படின்றது தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு உணர்ச்சி அப்படின்றது, ஃபர்ஸ்ட் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழிக்கக்கூடிய, அழிவுக்கு நம்மளை தள்ளக்கூடிய ஒரு உணர்ச்சி அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அது கிறிஸ்துவத்திலன்றது மட்டும் கிடையாது, வெளி உலகத்திலையும் இதை நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கலாம். இது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்மளே பத்தி செல்ஃப் பிச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நம்ம வந்து செல்ஃப் பிச்சி, நம்மளே பார்த்து பரிதாபப்படுத்தும், ஐயோ நான் பாவம் அப்படின்றது. அவர் சொல்றார், இது இருக்கிறதுலேயே மோசமான ஒரு சுபாவம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அப்படின்றது இந்த நம்மளையே பரிதாபப்படுத்து. இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம், இதை பத்தி இன்னும் ஆழமாக தியானிக்க போறோம். இது ஒரு ஆன்மீக ஒரு பிரச்சனை. நம்ம கடவுளோடு இருக்கின்ற ஒரு உறவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை. ஒரு மனிதனை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, விபரீதத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏலியாவின் வாழ்க்கையில மலை மேல் அவர் பெரிய வெற்றி, ஒன்று அரசர்கள் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றி சந்தித்திருக்கிறாரு. ஆனா
மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் அவர் என்ன நடக்குது? என்ன நடக்குது அவர் வாழ்க்கையில? ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, "ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க" அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கதறுகின்றார். அவரை பத்தி அவர் வந்து அ வேதனைப்படுகின்றார். இந்த மாரி வாழ்வதற்கு வாழாம இருக்கலாம் அப்படின்ற மாரி. ம். 1 அரசர்கள் 18வது அதிகாரத்துல தான் கார்மேல் மலையில் அ பால் பால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக விண்ணக தந்தையோட ஒரு நெருப்பு அங்க வந்து விழுந்து எல்லாம் எரித்து நம்ம ஒரு பெரிய அதிசயம். பால் அ தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வந்து கொலை செய்யப்படுகின்றார்கள். அங்க வந்து அழிக்கப்படுகின்றார்கள். ஆனா 19வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஜெசபெல் ராணி, "உன்ன நான் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டும்போது, அவர் வந்து அந்த பயத்துக்கு ஆளாகின்றார். ஆனா முக்கியமா நீங்க சிந்திக்க வேண்டிய வசனம் அப்படின்றது 19வது அதிகாரத்துல 10வது வசனம். "நான் கடவுளுக்காக நான் இந்த மாரிலாம் இருந்தேன். இப்ப நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்னையும் கொலை செய்ய முயற்சி பண்றாங்க" அப்படின்னு சொல்லி அவரு புலம்புவார். இந்த இறப்பின் பயம் அவருக்குள்ள, அழிவின் பயம் வந்திருக்கு. வாசிக்கிறீங்களா? அதற்கு 10வது. அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேலின் மனம் உமது உடன்படிக்கையினை உதறிவிட்டன. உம் பலிபீடங்களை தகர்த்துவிட்டன. உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டன. நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றன என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ம். நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. நீங்க இத ம். இப்ப என்னையும் அவரு கொலை செய்ய முயற்சி செய்றான். இந்த ஒரு மனநிலை, ஒரு ஏமாற்றத்தின் மனநிலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பல நேரத்துல நமக்கும் இந்த வந்து ஒரு ஏமாற்றத்தின் மனநிலை இருக்கு. அவரே ஏமாத்துகிறார். நான் மட்டும் தான் இருக்கேன். நம்ம ஒரு தனிமைக்கு நம்ம செல்லுகின்றோம். எனக்கு யாரும் இல்ல. கடவுள் சொல்றாரு, இம்மானுவேல், கடவுள் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு யாரும் இல்ல அப்படின்ட்டு வந்து நம்ம கடவுளும் எனக்குள்ள என் கூட இல்ல. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையில ஹெப்ரேயர் 13:5 போட்டிருக்கு. ஆனா அப்பவும் நம்ம எனக்கு யாரும் இல்ல, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புகின்றோம். ஏலியா அது மாரி தான் சிந்திச்சுட்டு இருந்தார். ஆனா கடவுள் அவரை திருத்துகின்றார். அவரை திருத்துகின்றார். 18வது வசனத்துல கடவுள் குடுக்கிற பதிலை வந்து சிந்திச்சு பாருங்க. 7000 பேர் இஸ்ரவேலில் பால் தேவனுக்கு வணங்காதவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ம், திருத்துகின்றார். வாசிக்கிறீங்களா? ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் தான் நல்லதா இருக்கேன். நான் மட்டும் தான் தூய்மையா இருக்கேன். நான் மட்டும் தான் நல்ல கிறிஸ்துவன். அப்படின்ட்டு நம்ம ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு ம், நம்மளையே பத்தி நம்ம பரிதாபப்பட்டுக்கிறோம். ஆனா கடவுள் அந்த மாரி இருக்க விரும்பல. நமக்குள்ள இந்த பலவிதமான பொய்கள், சாத்தான் இந்த ஒரு நம்மளையே பார்த்து ஆ ம் பரிதாபப்படுகின்ற வழியாக நெறைய விஷயங்கள் நம்ம உள்ளத்துல அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நெறைய விஷயங்கள் நம்ம உள்ளத்துல அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாரும் நான் நான் அனுபவிச்ச அளவுக்கு வேற யாரும் அனுபவிக்கல அப்படின்ற ஒரு சிந்தனை. நான் மட்டும் தான் இந்த மாரி வந்து இந்த மாரி ஒரு கஷ்டத்தின் வழியா போய்க்கிட்டு இருக்கேன். என்னை யாரும் வந்து ஒரு பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஆ இது வந்து ஒரு அநீதியான ஒரு விஷயம். ரொம்ப அநீதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. நம்ம பல விதத்துல நம்ம வந்து இந்த மாரி சிந்திக்கிறோம். நம்ம நம்ம ஒரு குழியில் இருக்கின்றோம். இந்த மாரி சிந்தனைகளுக்கு நம்ம செல்லும்போது, நம்ம ஒரு குழியில் இருக்கின்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல.
ஒரு போதகர் ஒரு சொன்ன விஷயம். சுயமா நம்மளே பார்த்து பரிதாபப்படுவது அப்படின்றது ஆணவத்தின் ஒரு பதில். துன்பத்திற்கு ஆணவத்தின் ஒரு பதில். நமக்கு ஆணவம் இருக்கும்போது தான் இந்த நம்மளே பார்த்து பரிதாபப்படுகின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணவம் இருக்கும்போது தான் இந்த துன்பத்தின் பதில். துன்பத்தில் இருக்கும்போது ஆணவக்காரர்களின் பதில் இந்த ஐயோ நான் பாவம் அப்படின்ற சிந்தனை. ம். ஆனா வெற்றி வரும்போது ஆணவக்காரர்களின் பதில் நான் வந்து எல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்றது. பாரு நான் என்னென்ன வந்து சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நம்ம வந்து நம்மளே பார்த்து பரிதாபப்படும் போது நான் எவ்வளோதான் வந்து நான் வந்து இவ்வளோ இவ்வளோ இது பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன், என் குடும்பத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சமூகத்துக்காக, இந்த சர்ச்சுக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். யாரும் என்ன இந்த வேலைக்காக நான் இது பண்ணியிருக்கிறேன். ஆனா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விலை இல்ல. எனக்கு வந்து ஒரு விலை இல்ல. ம். எனக்கு இன்னும் அதிகமா வந்து இது பண்ணணும். என்ன வந்து இன்னும் பாராட்டணும். இன்னும் அதிகமா பாராட்டணும். இந்த பாராட்டு வந்து அ அது சும்மா ஒரு வெளி வேடமா தான் செய்றாங்க. ஆழமான ஒரு பாராட்டு கிடையாது. நம்ம அது ஒரு ஆணவத்தின் ஒரு அடையாளம் அப்படின்றத புரிஞ்சுக்க அழைக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆணவத்தின் அடையாளம். இந்த சுய அ அ என்ன சொல்றது? செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே பார்த்து பரிதாபப்படுகின்றது அப்படின்றது பிபிலியத்தில் இருக்காது. ஆனா அதுக்கு வேற விதமான வார்த்தைகள் இருக்கு. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 2வது வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களே அதிகமாக நேசிக்கின்றார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். 2 திமோத்தி 3ல 2 வாசிக்கிறீங்களா? தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றியற்றோர், தூய்மையற்றோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், புறங்கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். ஆமேன். ஆமீன். அது இந்த சுய நம்மளே பார்த்து பரிதாபப்படுகின்றது இன்னொரு உண்மையா நம்ம பரிதாபப்பட வேண்டியது யாரை நோக்கி? புனித தாமஸ் அக்வீனா சொல்லுவார், மற்றவர்களை பார்த்து நம்ம பரிதாபப்படணும். இது மற்றவர்களோட வேதனையை பார்த்து, நம்மளை பார்த்து கிடையாது. நம்மளையே பார்த்து நம்ம பரிதாபப்படும் போது நம்ம பாவத்தை செய்கின்றோம். இது நமக்கு பல பேருக்கு தெரியல. ஐயோ நான் பாவம் அப்படின்றது ஒரு பாவம், ஒரு விதமான பாவம். அது இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்குவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 14வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். ஆமேன். நம்மளை பார்த்து நம்மளே பரிதாபப்படும் போது இந்த ஒரு முணுமுணுக்குகள், இந்த முணுமுணுக்கிறது இருக்கும் நமக்குள்ள. நம்ம முணுமுணுத்துக்கிட்டு இருப்போம். என் கணவன் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை, என்னோட வேலையில இருக்கிற யாரும் என்ன புரிஞ்சுக்கிறது, என் நண்பர்களும் கூட என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் விரும்புகிற மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு நிறைவு நமக்கு இருக்காது. ஏன் இந்த ஒரு ஒரு சிந்தனை முறை நம்மளே நினைச்சு நம்ம வந்து பரிதாபப்படுவது அப்படின்றது ஏன் நம்மளால அதை விட முடியல? சில பேர் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கும். ஆனாலும் வந்து அந்த பரிதாபப்படுகின்ற ஒரு மனநிலை அவங்கள விட்டு போகாது. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு ஒரு விதமான ஒரு இன்பம். சில பேர் அதுல ஒரு விதமான ஒரு இன்பம் இருக்கு அவங்களுக்கு. செல்ஃப் பிட்டியில ஒரு இன்பம்.
ஏன்னா அது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல். நான் கஷ்டப்படுற மாதிரி யாரும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்பெஷல். ஆக்சுவலா நம்ம துன்பம் நம்மளோட ஒரு அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்ம யுனிக்கா மாறிட்டு நம்ம ஸ்பெஷலா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்திலே. ஆனா பிபிலியத்துல அந்த மாதிரி போடல. 1 பேதுரு எடுத்து வாசிங்க. நான் அதெல்லாம் முதல்ல வாசிக்கும் போது நானும் இந்த மாதிரி நிறைய வாட்டி என்னை பார்த்து வந்து பரிதாபப்பட்டிருக்கிறேன் பல கஷ்டங்கள் வழியாக போகும்போது. ஆனா ஆண்டவர் வந்து இது உணர்த்தினார், இது கடவுளிலிருந்து வருகின்ற சிந்தனை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பல கஷ்டங்கள், பல விதமான கஷ்டங்கள் இருக்கும். 9வது வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிக்கிறீங்களா? அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதை எதிர்த்து நில்லுங்கள். உலகமெங்கும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளை உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அல்லவா? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உலகெங்கிலும் துன்பம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி துன்பங்கள் வழியாக போகின்றவர்களாம். இந்த சாத்தான் கொடுக்கிற சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் பட்ட கஷ்டம் மாதிரி வேற யாரும் பட்டது கிடையாது அப்படின்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போ அதுல இன்னொரு அதோட விளைவு, அது ஒரு தவறான ஒரு விளைவு, சில பிரச்சனைகள் இருக்கு அதுல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டிய, நான் வந்து ஐயோ நான் பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய சில செயல்கள், கடவுள் எதிர்பார்க்கின்ற செயல்களை நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஒரு விக்டிம் மென்டாலிட்டி, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க விக்டிம் மென்டாலிட்டி அப்படின்வாங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் அதனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லி நம்ம பொறுப்புகளை நம்ம செய்ய மாட்டோம். மற்றவர்கள் தான் மாறணும், நான் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்கள் தான் மாற வேண்டி இருக்கு, நான் இல்ல அப்படின்ற ஒரு தவறான விதமான பேச்சுகள், சிந்தனைகள். நம்ம தான் நம்மளே வந்து வேதனைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனால அதே வந்து என்ன நடக்கும்னா, அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வழியாக மற்றவர்களை ஒரு குற்ற உணர்வுக்கு நம்ம கொண்டு செல்வோம். இந்த குற்ற உணர்வை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கிற குற்ற உணர்வை, என் அம்மா இந்த மாதிரி செஞ்சாங்க சின்ன வயசுல அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிறேன், குற்ற உணர்வுக்கு அவங்கள கொண்டு சென்று நம்ம வந்து ஒரு அட்டென்ஷன், நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு அந்த மாதிரி நம்ம செயல்படுகின்றோம். ஏலியா அந்த மாதிரிதான் செஞ்சார். ஒரு தனிமைக்கு கொண்டு, நம்ம ஒரு கசப்பான உள்ளமாக இருக்கும், ஒரு டிப்ரெஷன், அந்த ஒரு குழியில் இருக்கின்றோம் அப்படின்றது நமக்கு தெரியாம நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி செயல்படும் போது கடவுள் கண்ணிலையில அது எப்படி இருக்கு? எண்ணிக்கை நூல் 11வது அதிகாரம் 1வது வசனம், அதோட விளைவு என்ன? நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். எண்ணிக்கை நூல் 11:1 வாசிக்கிறீங்களா? பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டன. ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் உண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலவற்றை அது எரித்துவிட்டது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இவங்க புலம்புகின்றார்கள், அதுல அழிவு தான் வருகின்றது. அவங்களே பத்தி ஐயோ நான் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டத்துக்கு கடவுள்ற உதவி கேட்டா போதும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கஷ்டம் எனக்குள்ள, ஆண்டவர்கிட்ட ஒரு உதவி கூட நான் கேட்கல, ஜெபித்தா போதும், நல்ல தந்தை அவரு நம்மளை உதவி செய்யறதுக்காக அவர் காத்து நிற்கின்றார்.
இந்த விஷயத்துக்காக என்ன உதவி செய்யுங்கன்னு கூட நான் சொல்லவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா அதுதான். நான் வந்து ஜெபிக்க செய்தேன், அவரை ஆராதிச்சேன், அவரை மகிமைப்படுத்தினேன், வேற ஒன்றும் கிடையாது. அவர் எனக்கு உதவி செய்தார். இந்த விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லவே இல்லை. தேவை கிடையாது. அதான் உண்மையான அன்பு. அவர் நம்ம தேவைகளை பார்த்து அவர் பூர்த்தி செய்வார். ஆ, புலம்பாதீர்கள். புலம்புனா அது தூய்மை. நம்ம அசுத்தத்திற்கு நம்ம பல பேர் பார்க்க ஜெபிக்கும் போது நாவல கட்டுகள் நிறைய பேர் இந்த நம்ம இந்த புலம்பல் வழியாக பல கட்டுகள் நமக்கு உள்ளத்தில் நமக்கு பல பேருக்கு வருகின்றது. 1 கொரிந்தியர் 10:10 அதுல பவுல் இதை எடுத்து காட்டுவாக சொல்லுவார். அவர் இது வந்து ஆன்மீகமாக கடவுளை விட்டு நம்மளை ரொம்ப வெகு தூரம் விலகி செல்வோம் இது வழியாக. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:10. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த இதுல இருந்து எப்படி வெளியில வருவது? ஏலியாவை கடவுள் விட்டு விடவில்லை. அவரிடம் அவரோட பக்கத்துல வராரு அவரு. இன்னைக்கு நமக்கும் இதுதான் அதோட பதில். ஆண்டவர்கிட்ட ஒரு புது சிந்தனை முறைக்கு கடவுள் அழைக்கின்றார். நான் நான் இந்த கஷ்டம் முதல் விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது, ஒரு என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று, செல்ஃப் பிட்டி, இந்த சுயமா நம்மளே நினைச்சு நம்ம பரிதாபப்படுவது அப்படின்றது ஒரு உரிமை இருக்கு. எனக்கு இது தந்தே ஆகணும், எனக்கு இதுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிறோம். ஆனா அது ஒரு தவறான சிந்தனை. நமக்கு அந்த தகுதி கிடையாது. நமக்கு எதுக்கு தெரியுமா தகுதி? நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன தெரியுமா தகுதி? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பாவத்தின் விளைவு சாவு அப்படின்னு போட்டிருக்கும். நம்ம எல்லாரும் பாவிகள்னா நமக்கு இந்த சாவு தான் நமக்கு வந்து, அதுக்கு தான் நமக்கு தகுதி. ரோமியர் 6வது அதிகாரம் 23வது வசனம். நமக்கு உண்மையா நமக்கு தகுதி எது தகுதியோ, ஆண்டவரே எனக்கு இது எது தகுதியோ நீங்க தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாவு தான் நமக்கு பெற முடியும். ஆனா அவர் அந்த தகுதிக்கு ஏற்றபடியாக அவரு செய்யணும்னு விரும்பல. வாசிக்கிறீங்களா? ரோமியர் 6:23. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆமென். ஆமென். அப்போ அவரு கிருபையால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருடைய இரக்கத்தால் நம்ம மீட்கப்பட்டு இருக்கின்றோம். சோ நம்ம அந்த இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு இதுக்கு தகுதி இருக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கு, எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, மற்றவர்களை பார்த்து இது 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 அப்படின்னு சொல்லி இந்த தகுதியை பத்தி பேசக்கூடாது நம்ம யாருமே. யாரு ஒரு கண்ட்ரோல், யாரு நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கா? இந்த சுயமா நம்மளே பார்த்து பரிதாபப்படுவது அப்படின்றது, அப்போ எப்போ நம்ம அந்த மாதிரி சிந்திப்போம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் நம்ம வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம சூழ்நிலைகள் நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, இல்ல ரோமியர் 8:28 போட்டிருக்கிற மாதிரி எல்லாற்றிலும் நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம நன்மைக்காக மாற்றுகின்றார். எல்லாம் நல்லதுக்குன்னு இல்லை, அவர் வந்து நன்மைக்காக அவர் மாற்றுகின்றார். திருப்பாடல் 42 5வது வசனம், தாவீது அவர் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எழுதின வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும் நான் சொல்ற விஷயம். திருப்பாடல் 42:5 வாசிக்கிறீங்களா? என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஏன்னா கடவுள் அங்க அங்க வந்து கடவுள் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. சாத்தானோ அந்த சூழ்நிலையோ மற்ற மக்களோ கிடையாது. என் கணவர் இந்த மாதிரி செய்யறாரு, அதனால நான் இந்த மாதிரி இந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படி இல்லை. கடவுள் அங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்.
அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்மளே பார்த்து பரிதாபப்படுவது அப்படின்றது, ஆ, நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்ட்டு. நான் அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. ம். நம்ம சில சில பேர் என்னன்னா, நான் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சிந்திக்கிற சில பேர் இருக்கிறாங்க. சூழ்நிலை என்ன சொல்லணும், நம்ம தோல்விகள், நம்ம வாழ்க்கையில வந்த தோல்விகள், சில நேரம் படிப்பு அறிவு இல்லாம இருக்கலாம், பாவங்களாக இருக்கும் சில பாவங்கள், இந்த அபார்ஷன் சில பாவங்கள்லாம் செய்யும்போது இப்ப கடவுள் என்ன வந்து அன்பு செய்ய வாய்ப்பே கிடையாது. நான் தகுதியற்றவன், விலையற்றவன் அப்படின்னு சிந்திக்கிறேன். இது ஒரு விதமான ஆணவம். ஏன்னா கடவுளின் வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளல. ஆனாப்பட்ட இந்த உலகத்தை படைத்த எல்லாம் வல்ல கடவுள், உண்மையான கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சாத்தானின் வார்த்தையை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம உணர்ச்சிகளின் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொலோசியர் 1:12 வாசிக்கிறீங்களா? அதுல போட்டிருக்கோம் பாருங்க, சூப்பரா. கொலோசியர் 1:12. தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர் ஆக்கியுள்ளார். ஆமேன். ஆமீன். அவரு தகுதி உள்ளவராக ஆக்கி இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம தகுதியற்றவர்னு சொல்லும் போது அதோட அர்த்தம் என்ன? அவரு பொய் சொல்றாருன்னு நம்ம சொல்றோம். கூடவே கூடாது. இது ஒரு மிகப்பெரிய தவறு. திருப்பாடல் 103 போட்டிருக்கோம். அற்புதமா, நம்ம ஒரு குழியிலிருந்து மீட்டு இருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன சிந்தனைகள் இருக்கணும்? நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் விலையேற பெற்றவர்கள், மதிப்புக்குரியவர்கள். அவர் நம்ம அன்பு செய்கின்றார். நம்ம வந்து ஒரு நித்தியமான ஒரு அன்பு நம்ம மேல இருக்கு. நம்ம பேர் அவரோட கரத்தில் அவர் எழுதி வைத்து இருக்கின்றார். நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இதெல்லாம் மனசுல வச்சு நம்ம வந்து தியானிக்கணும். நம்ம அவரோட அன்பை இன்னும் ருசிக்கணும். ஏலியாவை திட்டல அவரை விட்டு அங்கே விட்டுல. அவருக்கு உணவை தந்து, ஒரு ஓய்வை தந்து, புது ஒரு 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 அழைத்துதலை கொடுக்கிறார். ஏலிஷாவை வழி நடத்த அழைக்கின்றார். இப்போ நீ வந்து அங்க இருந்து பரிதாபப்பட்டது போதும், போய் நீ இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் கடவுள் தந்திருக்கின்றாரோ நன்றி செலுத்துங்க. இது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்க. இந்த ஒரு செயல்பாடு, இந்த உங்களே நினைச்சு பரிதாபப்படுகின்ற ஒரு செயலை, ஒரு பழக்கத்தை விட்டு விடுங்கள். கடவுள் உங்களுக்காக என்ன செய்திருக்காங்க அதை நம்புங்க. அவர் இரக்கம், His mercy is new every morning. அன்றாட நாள் புதுமையான ஒரு இரக்கத்தை அவர் உங்களுக்காக தருகின்றார். இந்த நம்மளை பற்றி பரிதாபப்பட்டு பல பாவங்களுக்கு நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். குடிவெறிக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். பல விதமான பாவங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வந்து உடல் இச்சையின் பாவம். பாவத்திற்கு நம்ம கொண்டு செல்லும். அதுல ஒரு ஆறுதல், எனக்கு இது தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல. அதுக்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் பிள்ளையாக வாழாத கிருபையை நாடுவோம். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்த மாட்டவரே. எங்களை பார்த்து ஒரு பரிதாபப்படுகின்ற எண்ணத்தை, அந்த கட்டு எங்களுக்கு விடுதலை தார மாட்டவரே. பிரேக் எவ்ரி பாண்டேஜ் ஆஃப் செல்ஃப் பிட்டி ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே. ஆமென். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லா சைடுல இருந்தும் இப்ப நம்மளை பத்தி நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த மாதிரி சிந்தனை வரதானே செய்யும். சிந்தனை வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரையே பத்தி பரிதாபப்படுறாரா? இல்ல. எனக்காக கடவுள் மீட்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இருந்தாரு. சரிங்களா? இப்ப நான் வந்து அழிவுக்குரியவனாக தெரிகின்றேன். ஆனா கடவுளுடைய மீட்பு எனக்கு இருக்கு. என்னைக்குமே அவரையே பத்தி பரிதாபப்படுது. இந்த மக்கள் என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்றது இல்லை. அவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அவர் போனதே கிடையாது. நீங்க அவர் வாழ்க்கை எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
அந்த ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு நீங்க முன்னாடி இடம் கொடுத்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? அந்த ஓகே. மாதிரி எண்ணத்துக்கு நம்ம அது வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு பெரும்பாலும் 99% ஆளுங்களுக்கு இருக்குது. அது அது ஒரு மிகப்பெரிய அது ஆக்சுவலாக ஒரு பாவம். அது வந்து ஒரு தவறுன்ற அந்த மாதிரிலாம் தெரியாம செஞ்சிடும் அப்படின்லாம் இல்லை. அது ஒரு பாவம். இது வந்து ஆணவத்தின் இன்னொரு சப்செக்ஷன். அது ஆக்சுவலா ஆணவத்தின் ஒரு வெளிப்பாடு தான். அதனால அதுல இருந்து விடுபடுறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற முறைக்கு நம்மளால செல்ல முடியாது. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சில துன்பங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்துறாரு. ஆனாலும் வந்து எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில நானும் என்னைய பத்தி பரிதாபப்பட்டிருக்கிறேன். பல கஷ்டங்கள் வழியாக நானும் வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்ற உறுதியுடன் நில்லு, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். கடவுள் நம்மோடு இருக்கும்போது நம்ம நம்மளே நினைச்சு பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே. ம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்ப நம்ம வந்து இப்ப தொடக்க நூல் 13வது அதிகாரத்துக்கு செல்கின்றோம். உங்களால கண்டினியூ பண்ண முடியும்னா ப்ளீஸ் கண்டினியூ. முடியல அப்படின்னா நீங்க வந்து வீடியோல கூட பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நான் சில நேரத்தில் வீடியோ போட முடியறது இல்லை. சாரி. சரி, தொடக்க நூல் 13வது அதிகாரம் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். 13வது அதிகாரத்தில் நம்ம தியானிக்கும் போது இங்க லோத்தும் அப்ரஹாம், நம்ம பல குடும்பத்தில் பல விதமான சண்டைகள் நீங்க வந்து உங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிதான் இங்கே நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த சண்டைகள்லாம் எதற்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த காசு மேல இருந்த ஒரு ஒரு பேராசையினாலதான், வேற ஒன்றும் கிடையாது. பல நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய அப்பா வந்து இந்த மாதிரி தரல அப்படின்னு சொல்லி அப்பாவை வெட்டிட்டாங்க. அப்பா வந்து பையனை வெட்டினான், காசு கேட்டான் அப்படின்னு குடிச்சிட்டு வந்துட்டு மக்கள் வந்து ஒருத்தருக்குள்ள அன்பு இருந்தவர்கள் இந்த மாதிரி காசுக்காக ஒரு பிரிவினை வந்த காசுனால இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வராது நமக்கு. அப்ரஹாம் 2 நாம தியானிச்சோம். தேர்ஸ்டே அன்னைக்கு தியானிச்சோம். 2 விதமான சோதனையில் அவர் தோத்தார், அவர் தோல்வி அடைந்தார். ஆனா இந்த 3வது சோதனையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த சோதனை ஆனா எளிதான ஒரு சோதனை கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த சொத்து, அந்த நிலம் வைத்து இந்த ஒரு சோதனை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன, நம்ம ஒரு கடவுளை நேசிக்கின்றவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. அப்ரஹாம் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகின்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். இந்த பிரச்சனை வந்து அப்ரஹாமுக்கும் லாட்டுக்கும் கிடையாது. அப்ரஹாமுக்கும் லாட்டுக்கும் இருந்த பிரச்சனை வந்து இந்த நிலத்தினாலேயோ அந்த பஞ்சத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ கிடையாது. 2 பேருக்குமே செல்வாக்கு இருந்து, ஆனா அந்த இதயத்தில் தான் பிரச்சனை. லாத்தோட இதயம் அந்த செல்வத்தின் மேல் இருந்தது. உலகதனமான வெற்றி எனக்கு வேணும், காயேனின் வம்சாவளியை போல் இந்த உலகத்தரமான வெற்றிக்கு பின்னாடி நம்ம பல பேர் சென்று கொண்டு இருக்கின்றோம். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசையோட. ஆனா அப்ரஹாமுக்கு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. ஒரு மேலான ஒரு எண்ணம் அப்படின்றது கடவுளுக்கு உகந்தவராக இருக்கணும், டு ப்ளீஸ் த லார்ட். ப்ளீஸ் த லார்ட் அப்படின்றது அவருக்கு உகந்தவராக இருக்கணும் அப்படின்ட்டு 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். அவருக்கு உகந்தவாக இருக்குது அப்படின்றது தான் மேலான ஒரு விஷயம். வாசிக்கிறீங்களா? 4ல எத்தனாவது பிரதர்? 1:1. சகோதர சகோதரிகளே,
நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இதான் நம்ம நோக்கமா இருக்கணும். ஆனா பல நேரத்தில் இது கிடையாது நம்ம நோக்கம். நமக்கு ஏற்றபடியா, நமக்கு உகந்தவராக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதான் பலவிதமான பிரச்சனை நமக்கு அடித்தளமான நம்ம ஃபவுண்டேஷன் பார்க்கணும். அடித்தளம் சரியில்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பைபிளை வாசிச்சுட்டு இருப்பீங்க, நீங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா மாற்றம் இருக்காது. இந்த அடித்தளம் மாறணும். அவருக்கு உகந்தவர்களாக நம்ம மாறுறதுக்கு, அவருக்கு உகந்தவராக நம்ம மாறுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்குள் அப்ரஹாமுக்கும் லோட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அவங்களோட ஆடு மேய்க்கின்றவர்கள் நடுவுல ஒரு பிரச்சனை வருகின்றது, ஒரு பிரிவினை வருகின்றது. ஆனா சகோதர சகோதரருக்குள்ள ஒரு பிரிவினை வரக்கூடாதுன்னு தான் கடவுள் விரும்புறாரு. இத்தனைக்கும் ஆனா அது மட்டும் இல்ல, மற்றவர்கள் வேற்றினத்தார், கடவுளை தெரியாதவர்கள் இவங்களுக்குள்ள இருக்கின்ற சண்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 7வது வசனம் 13:7 பாத்தீங்கன்னா பார்க்கலாம். கிறிஸ்துவர்களுக்கு நடுவுல இருக்கின்ற சண்டை அப்படின்னு இருந்தாவே மற்றவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு எடுத்துக்காட்டே இல்லை. கிறிஸ்துவத்திற்கு அது ஒரு இயேசு ஆண்டவர் நாமம் தான் அங்க வந்து உதாசீனப்படுத்தப்படுகின்றது. ஆனா நிறைய பேர் வந்து வெளியில அவங்களுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்கு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி சண்டை போடுறவங்க, இந்த மாதிரி குடிக்கிறவங்க, இந்த மாதிரி பல தவறுகளை செய்துன்ற அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் அவங்கள பற்றி, நம்மளை பற்றி. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 20லிருந்து 23 இயேசுவாண்டவர் நமக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தில் அவர் சொல்றதுதான் இந்த ஒரு ஒருமைப்பாடு, நம்ம கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற, கடவுளுக்கு உகந்த விதமாக வாழுகின்ற ஒரு மக்களாக இருக்கணும் அப்படின்ட்டு. யோவான் நற்செய்தி 17ல 20லிருந்து 23 வாசிக்கிறீங்களா? அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளதைப் போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். நம்ம கிறிஸ்துவர்கள் ஒன்றாக இருக்கணும். திருப்பாடல் 133ல போட்டிருக்கோம். ஆனா அதை வாசிங்க, நேரம் இருக்கும்போது வாசிங்க. ஆனா லோத்தோட ஒரு இதயம் இந்த மாதிரி ஒரு இதயமாக இருந்தது. இந்த செல்வத்தை நோக்கி பயணம் செய்துட்டு அவரு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும்ன்றதுக்கு முக்கியத்துவம் பதிலா வேற விஷயங்கள் அவருக்கு உள்ளத்துல இருந்தது. அதனாலதான் கடவுளை விட்டு, ஏன்னா சோதோமை பார்த்து அவர் சொல்றார், சோதோம் குமோராவை பார்த்து இது நல்லா இருக்கே, அவரு கண்ணுக்கு என்ன நல்லா இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். கடவுளுக்கு எது உகந்தது அப்படின்றத அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம அதே பல நேரத்தில் நம்ம செய்யறது இதுதான். நம்ம சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து கடவுளை நீங்க அதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி, பிரதர் நான் கடவுள்கிட்ட ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது கடவுளை பத்தி நம்ம குத்தம் சொல்றோம். லோத்து செய்தது இதுதான், வேற எதுவுமே கிடையாது, பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா அது ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பலவிதமான எச்சரிக்கைகள் லோத்து வாழ்க்கையில வந்தது. 15வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 14வது அதிகாரத்திலேயே வந்து ஒரு எச்சரிக்கை வரும். அங்க ஒரு போர் வருகின்றது. அங்க லோத்து வந்து குடும்பத்தோட எடுத்துட்டு போயிடுவாங்க.
ஆனா திரும்பவும் போய் அதே இடத்துல அவர் உட்காருவாரு. எச்சரிக்கைகள் கடவுள் கொடுப்பாரு. ஆனாலும் நம்ம பிடிவாதத்தோட எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா நமக்குள்ள அந்த ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். குழிகளுக்கு நம்மளே சென்று கொண்டு இருக்கின்றோம். யாக்கோபின் நூல் 3வது அதிகாரம் 13 யாக்கோபின் நூல் 3வது அதிகாரம் 13 4வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நீண்டதா தான் இருக்கும். தியானிங்க. முக்கியமான வசனங்கள் இது. நிறைய வாட்டி வாசிச்சிருப்பேன் முன்னாடியே. ஆனாலும் இது வாசிங்க. யாக்கோபின் நூல் 3வது அதிகாரம் 13 4வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடைத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையினை எதிர்த்து பொய் பேசவும் வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவதல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பை சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தில் தலையான பண்பு அதை தூய்மையாக்கும். மேலும் அது அமைதியினை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைவிக்கிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபச்சாரம் போல் செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். அல்லது மனித உள்ளத்துக்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குற்றோரே, அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையினை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் மனநிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையை தியானிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கும் போது நம்ம கடவுள் எதிரியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலக ஞானத்தினால அவரு தேர்ந்தெடுத்தார். அப்புறம் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சில பேர் குடும்பத்தை நான் பிரிந்திருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பல நேரத்துல இந்த அருள் சாதனங்கள், கடவுளுடைய பல ஆசீர்வாதங்கள் எனக்கு எங்க வெளிநாட்டுக்கு போய் இந்த துபாய் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் எனக்கு கடவுளுடைய அருள் சாதனங்கள் எனக்கு கிடைக்கலன்னா கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்க உணவே 4 நாளுக்கு என்னதான் இருக்கு இப்போ. அதுக்காக நம்ம இந்தியாவில் பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில முக்கியமான கடவுளுடைய ஒரு
நோக்கங்கள் இருக்கு. ஒரு குடும்பம்னா ஒண்ணா இருக்கணும். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு கிறிஸ்துவ சமூகத்திற்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளை விட்டு நம்ம படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றோம். லாத்தை போல் இந்த உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை விட்டு படிப்படியாக நம்ம விலகி கொண்டு இருக்கின்றோம். இது உங்களால உணர முடிகின்றதா? இதுதான் கடவுள் கேட்கிற கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. உணருங்கள் அப்படின்றார் கடவுள். இந்த உலக ஞானமும் இந்த உலகத்தின் தருகின்ற செல்வங்கள் நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பும் ஒரு இதுவும் தர மாதிரி இருக்கும். ஆனா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஒரு நோய் வந்தா காணாம போயிடும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. பேராசை இன்னும் இன்னும் அதிகமா வேணும். பத்தவே பத்தாது. இது என்னைக்குமே அது இன்னொரு விஷயம். பத்தவே பத்தாது. இன்னும் இதை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், இன்னும் பெருசா ஆக்கலாம். 1 திமோத்தி 6வது அதிகாரம் 10வது வசனம். வாசிக்கிறீங்களா? 1 திமோத்தி 6:10. செல்வத்தின் வழியாக, செல்வத்தின் மேல இருக்கின்ற ஒரு ஒரு அன்பின் வழியாக, அதுக்கு மேல இருக்கிற ஒரு இது. வாசிங்க 1 திமோத்தி 6:10. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தில் நின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். ஆமேன். ஆமேன். காசு இன்னும் அதிகமா வேணும்ன்றதுக்காக நம்ம சில பொய்களுக்கு நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். நீதிமொழிகள் 21:6 எடுத்து வாசிச்சீங்கன்னா அதை பத்தி போடப்பட்டிருக்கும். மற்றவர்களை தகாத முதல்ல நம்ம விதத்துல நம்ம அவங்களோட செயல்படுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். நீதிமொழிகள் 21:6 வாசிக்கிறீங்களா? ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 22:16வது வசனம் எடுத்து வாசிங்க. இதுக்காக நம்ம மற்றவர்களுக்கு எதிராக அந்த நீதிமொழிகள்ல 22:16. செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்கிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவனும் ஏழை ஆவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பி வாசிங்க. செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவனும் ஏழை ஆவார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே 28ல நீதிமொழிகள் 28ல 8வது வசனம் ஏமாற்றுவதை பற்றி போடப்பட்டிருக்கும். அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும். 15வது அதிகாரத்தில் 27வது வசனம் வாசிக்கிறீங்களா? வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பார், கைக்கூலி வாங்க மறப்பவர் நீடித்து வாழ்வார். ஆமேன். ஆமேன். எகிப்து தேசத்துல அவர் இருந்தது. யாரு? அப்ரஹாம் இருந்தது. அவர் கடவுள் விரும்பின இடத்தும் கிடையாது. அதனாலதான் அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. ஹாகார் அவர் வாழ்க்கையில வந்தான். லாத் கானான் தேசத்துல பிரச்சனை சோதோம் கொமோரா. ஏன்னா அவரு அந்த இடத்துல இருக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அவருடைய இதயம் எகிப்துல தான் உண்மையா இருந்தது, வேற எந்த இடத்துலயும் கிடையாது. இந்த உலக ஆசையின் அடிமையாக தான் இருந்தது, வேற எந்த இடத்துலையும் கிடையாது. சரிங்களா? ஸோ 10வது வசனம் தொடக்க நூல் 13ல 10 எடுத்து வாசிங்க. எகிப்தை போல் இந்த சோதோம் குமோரா எகிப்தை போல் இருந்தது அப்படின்றதான் அவர் யோசிக்கிறாரு. இது கடவுள் விரும்புறாரா அப்படின்ற யோசனை கிடையாது. வாசிக்கிறீங்களா?
லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. ஆமென். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். விபிலியத்துல லோத்து வந்து ஒரு நீதிமானாக இருந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். வசனம் எடுத்து வாசிக்கணும்னா 2 பேதுரு 2:7 எல்லாம் இருக்கும். ஆனா அது இப்ப வாசிக்க தேவையில்லை. ஆனா அப்ரஹாம் நடந்தது கடவுளுடைய நண்பராக இருந்தார். ஏசாயா 41:8 வசனம். ஆனா லோத்து வந்து இந்த உலகத்தோடு ஒரு நண்பராகவும் இருந்தார். நீதிமான்னா நம்ம பல நேரத்துல நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன், நான் 10 கட்டளையை வச்சுட்டேன், கடைபிடிச்சிட்டேன், அந்த செல்வந்தரை போல் நம்ம சில பேர் வந்து இந்த கட்டளை அந்த கட்டளை நான் இந்த கட்டளைகள்லாம் வச்சுட்டேன், நான் கோயிலுக்கு இந்த மாதிரி போறேன். ஆனா உள்ளத்துல இந்த ஆசைகளை நம்ம விடுறதுக்கு தயாரா இல்லை. அதுல எங்க வந்து ஆழமான உறவுக்கு நம்ம செல்ல முடியும்? அப்ரஹாமை போல ஒரு நண்பராக எப்படி மாற முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த மாதிரி நண்பராக மாற ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். அவர் பிள்ளைகளாக இன்னும் ஆழமான உறவுக்கு அழைக்கிறார். ஆனா அதுக்கு இன்னும் நம்ம ஆயத்தப்பட மாட்டேங்கிறோம். இந்த உலகத்தின் நண்பராக அது வழியாக நம்ம கடவுளின் எதிரியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் நம்ம உணர முடியல நம்மளால. மேலோட்டமான ஒரு ஆன்மீகம் தான் நமக்கு. இது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் கடவுளுக்கு. ஏசாயா 41:8 வாசிக்கிறீங்களா? நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மிக முக்கியமான விஷயம் இதுல நீங்க 13வது அதிகாரத்துல கவனிக்க வேண்டியது, அவரு எகிப்துல இருக்கும்போது அவர் அவருக்காக வாழ்ந்தார். அவரே வந்து அவரு முன்னிலையில வைத்தார்ன்றது உண்மைதான். ஆனா திரும்ப கானான் தேசத்திற்கு செல்லும் போது கடவுளை முதல் இடத்தில் வைக்க ஆரம்பிச்சார். லோத்தை விட லோத்தோட அங்கிளா இருந்தார். அவர் வந்து மாமாவா இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு நல்லா கவனிச்சு பாருங்க. முக்கியமான விஷயம் இது. அவரு லோத்துக்கிட்ட சொல்றாரு, நீ முடிவெடு. சின்ன பையன் அவர்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, நீ முடிவெடு, நீ எது எடுக்கிறியோ மிச்சதை நான் எடுத்துக்கிறேன். ரோமியர் 12:10. லோத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரு. நம்மளால அந்த கொடுக்க முடிகின்றதா? ரோமியர் 12:10 வாசிக்கிறீங்களா? உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் ஒழுங்கணிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6 1 10 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நம்ம சில நேரத்துல இதெல்லாம் இந்த காலகட்ட நடைமுறையில நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம சிந்திப்போம். ஆனா இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை கடவுள் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். சரிங்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-10. உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதரர் சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள், அதுவும் சகோதரர் சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா?
ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமீன். ஹalleluya. ஆண்டவர் வார்த்தை ஆழப்படணும். நம்ம அதை உள்வாங்கணும். அது ஜெபமாக மாற்றணும். அவர் கிருபையால் நம்ம இதெல்லாம் வந்து கடைபிடிக்க முடியும். நம்ம சக்தியால கிடையாது. சக்தியால விவிலியத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால கடைபிடிக்க முடியாது. அவர் கிருபையால் நம்மளால எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்க முடியும். ஒரு விஷயம் விடாம. நீங்க என்ன செய்வதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு கேட்க விரும்புகின்றார். லோத்தை போல் இருக்க போறீங்களா, இல்ல அப்ரஹாமை போல் இருக்க போறீங்களா? ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கின்ற நம்ம மனப்பான்மை நமக்கு இல்லை. இதனாலேயே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறுகின்றது. இது வந்து கடவுளுக்கு மிகப்பெரிய துயரங்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள். புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை வாதாடுகின்ற ஒரு பழக்கம் தான் அதிகம் நமக்கு. இதனால இன்னும் வேதனைப்படுத்துகின்றோம் கடவுளை. இந்த பேராசையை விட்டு, இந்த உலகத்தின் மேல இருக்கின்ற அன்பை விட்டு கடவுள் மேல இருக்கின்ற அன்பில் இன்னும் வளருவதற்கு நம்ம கடவுள்கிட்ட ஜெபிப்போம். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த தொடக்க நூல் 13வது அதிகாரத்தில் நம்ம காட்சியால் அல்ல, நம்பிக்கையால் அப்ரஹாம் அந்த மாதிரி வாழ்ந்தார். நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord. praise Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கடவுரி பாண்டஸ் மைண்ட், கடவுரி பாண்டஸ் ஹார்ட். ஹாலாரார உலகத்திற்கு நண்பராக வாழாதபடி எங்களை மாற்ற ஆண்டவரே. உங்களுக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை ஊற்றும். You will know the truth and the truth will set you free. Receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. God bless you. Have a nice day. Thank you. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord.